ஹாய் ஹலோ ஒன் திஸ் இஸ் ஸ்டானி ஹியர். ஸோ இந்த நாளும் இன்னொரு சீசனல் வேர்டில் உங்களை மீண்டும் சந்திக்கிறது ரொம்ப சந்தோஷம். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்குற டாபிக்னா சிங் ப்ரைசஸ் அண்ட் டு ஹிம். ஸோ இந்த சீசனில் நம்ம முக்கியமாக செய்ய வேண்டிய ஒரு விஷயம் வந்து கத்தருக்கு பாடலை, கத்தருக்கு துதி பாடலை பாட வேண்டும். கத்தருடைய பாடலை பாட வேண்டும், கத்தரை பாட வேண்டும், கத்தரை துதிக்க வேண்டும். இதுக்கு நம்ம பார்க்குற அதுக்கே இந்த சப்போர்ட்டிங்கான பைபிள் வேர்ஸ் என்ன அப்படின்னா 27th சாம், அதாவது 27ஆம் சங்கீதம். அதுல வந்து 27ஆம் சங்கீதத்தில் 6ஆம் வசனம் அதுல இருக்கிறபடி, இப்பொழுது என் தலை என்னை சுற்றிலும் இருக்கிற என் சத்துருக்களுக்கு மேலாக மேலாக உயர்த்தப்படும். அதன் நிமித்தம் அவருடைய கூடாரத்தில் நான் ஆனந்த பலிகளை இட்டு கர்த்தரை பாடி அவரை கீர்த்தனம் பண்ணுவேன். கர்த்தரை பாடி அவரை கீர்த்தனம் பண்ணுவேன். இததான் இந்த சீசன்ல கர்த்தர் நம்ம கிட்ட இருந்து எதிர்பார்க்கிற சூழ்நிலைகள் எப்படின்னா இருக்கட்டும். ஆனா கர்த்தரை பாடுகிற பாடலை, கர்த்தரை துதிக்கிற துதியை நம்முடைய நாவுகளை விட்டு வாய்களை விட்டு விளக்காதபடி கர்த்தர் நமக்கு ஞானத்தையும் அவருடைய கிருபையும் நிச்சயமாக வருவாராக. அவரை பாடிக்கொண்டே இருக்கிறவர்களால் நம்ம அவர் இன்னும் அதிகமாக மாற்றுவாராக. இப்போ வரைக்கும் ஒருவேளை பாட முடியாத ஒரு சூழ்நிலை, இவ்வளவு பிரச்சனை இருக்கு, இல்லாட்டி நான் பாடுறேன், பரவாயில்ல. கர்த்தரை பாடுகிற பாடலை எந்த விசுவாசத்தோடு பாடும்போது அப்போ கர்த்தர் என்ன பண்றாரு அப்படின்னா, அந்த வசனத்தை ஃபர்ஸ்ட் பார்ட், இப்பொழுது என் தலை சுற்றிலும் இருக்கிற சத்துருக்களுக்கு மேலாக உயர்த்தப்படும். உங்களை சுற்றி சில சத்துருக்கள் இருக்கலாம். நான் சொல்றது மனுஷர்களை நம்ம சத்துருக்களா பார்க்கறதை விட எப்பவுமே நம்ம எப்பவுமே பார்க்க வேண்டியது ஆவிக்குரிய சத்துருக்கள். For we wrestle not against flesh and blood. நம்மளுடைய யுத்தம் மாம்சத்தோடும் ரத்தத்தோடும் அல்ல அல்ல அல்ல. ஸோ நம்ம என்ன செய்யணும்னா, நம்ம சுற்றிலும் இருக்கிற எப்போ இவனுடைய ஆவிக்குரிய ஜீவத்திலிருந்து இவன் வந்து எப்படி பாவத்துல விழுவான், எப்போ இவனுடைய விசுவாசம் முற்றிலுமாக ஒழிந்து போ, அவன் எப்பொழுது சாவன், அவன் பேர் எப்போது அறிவுன்னு வரும். அந்த மாதிரி ஒரு சில ஆவிக்குரிய சத்துருக்கள் மோஸ்ட்லி அவைகள் தான் மனிதர்கள் மூலமாக கூட ஒரு சில நம்மளுடைய வாழ்க்கையில சில விஷயங்கள் கொண்டு வரும். ஸோ கர்த்தர் என்ன ப்ராமிஸ் பண்றாருன்னா, நீ என்னை நோக்கி பாடும்போது நான் இந்த சீசன் வந்து என்ன பண்ண போறேன்னா, உன்னோட தலையை நான் உன் கூட இருந்து உன்னை நான் நிச்சயமா என்ன பண்ண உயர்த்த போறேன். ஸோ உன்னுடைய சத்துருக்கள் முன்பாக உன்னுடைய தலையை நான் என்ன பண்ண உயர்த்த போறேன். அதனால நீ என்ன பண்ணு, என்னை இன்னும் அதிகமாய் பாடிக்கொண்டே இரு, விசுவாசத்தோடு பாடு. உன்னோட சூழ்நிலை நல்லா இருந்தா அப்பவும் பாடு, உன்னோட சூழ்நிலை மோசமா ஃபீல் ஆச்சுன்னா அப்பவும் பாடு. எந்த சூழ்நிலை கர்த்தரை பாடிக்கொண்டே இரு. நான் உன்னுடைய தலையை நிச்சயமாக உயர்த்தி, ஒரு அருமையான பாட்டு இருக்கு, அது மட்டும் பாடி முடிச்சு. உன் தலையை உயர்த்துவார், உன்னை மேன்மைப்படுத்துவார், உன் தலையை உயர்த்துவார், உன்னை மேன்மைப்படுத்துவார், வாலாக்காமல் உன்னை தலையாக்குவார், ஈராக்காமல் உன்னை மேலாக்குவார். எஸ், may he lift your head in the presence of your enemies. இந்த சீசனிலும் கர்த்தர் உங்களுடைய தலையை நிச்சயமாக உயர்த்துவாராக. பட் as you choose to sing unto him, as you choose to sing his praise, அவருடைய துதி பாடல்களை நீங்க இன்னும் அதிகமாக பாட வைக்கிறீர்கள், நிச்சயமா தருவாராக. See you next video. Bye.